பாசிப்பருப்பு கோஸ் கூட்டு. அது எப்படி செய்றது? பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். அதோட அலசி வச்சிருக்க பாசிப்பருப்ப சேர்த்துக்கோங்க. இதுக்கேத்த மாரி இது மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட நம்ம தக்காளி, வெங்காயம், பூண்டு, சீரகம், பச்சை மிளகாய் இத சேர்த்து, இதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு, இப்ப இதோட நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கோஸ் சேர்க்குறோம். கோஸ் சேர்த்து, கோஸ் வேகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரொம்ப தண்ணி சேர்க்காம ஓரளவு தண்ணி சேர்த்து, அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு குக்கர்ல 2 விசில் நம்ம வைக்க போறோம். 2 விசில்ல பாசிப்பருப்பு, கோஸ் 2மே நல்லாவே வெந்துரும். இப்ப பாருங்க, 2மே நல்லா வெந்திருக்கு. இத அப்படியே நம்ம ஒரு சைடுல எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அடுத்து கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம், இதோட கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம். கடுகு, உளுந்து இதோட சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், ஒரு வெங்காயம் ஃபுல்லா கட் பண்ணி, அத இதில சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம், ஃப்ரெஷ்ஷா காஞ்சு போகாத நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க கருவேப்பில 2 கொத்து, அத அலசி இதோட சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையும், வெங்காயமும் நல்லா லைட் கோல்டன் ப்ரவுன் கலர்ல ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்ப இதோட நம்ம பாசிப்பருப்பு, கோஸ் அத வேக வச்சத இதில சேர்த்துக்க போறோம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதோட தனி மிளகாய் தூள் சேர்க்க போறது கிடையாது. அதுக்கு பதில் காஞ்ச மிளகாய், தேங்காய், சீரகம் நல்லா அரைச்சு அத இதில சேர்த்துக்கலாம். கொரகொரப்பா அரைச்சு அத இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறோம் நம்ம. உப்பு சேர்ந்து அந்த தேங்காய், காஞ்ச மிளகாய், சீரகம் இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொஞ்சம் மூடி வச்சு, ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம், நல்லா வெந்து பருப்பு எல்லாத்தோட மிக்ஸ் ஆகி நல்லா குழைவா இருக்கு. இந்த டைம்ல கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். நம்மளோட கோஸ் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கும் சரி, சப்பாத்திக்கும் சரி, சைட் டிஷ்ஷா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.